வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2இல் 4ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் எண்ணாவது உறுப்பை காண்க. இங்கே ஒரு 3 தொடர் வரிசைகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய எண்ணாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோம். 2, 5, 10, 17, எக்ஸெட்ரா. இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்க, இதை 2 1 + 1 எழுதலாமா? இந்த 5 4 + 1 எழுதலாமா? 10 9 + 1 எழுதலாமா? 17 16 + 1 எழுதலாமா? எக்ஸெட்ரா. அப்போ பாருங்க, 1 1² எழுதலாம், +1 அப்படியே இருக்கட்டும். 4 2² எழுதலாம், +1 அப்படியே இருக்கட்டும். 9 3² எழுதலாம், +1 அப்படியே இருக்கட்டும். 16 4² எழுதலாம், +1 அப்படியே இருக்கு. இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதனுடைய எண்ணாவது உறுப்பு, therefore எண்ணாவது உறுப்பு, நம்ம எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 1 2 3ன்னு வந்துட்டாலே 1 2 3 வந்தாலே அது என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன மாத்திக்கலாம்னா என்னன்னு மாத்திக்கலாம். 1 2 3 வந்தா என்னன்னு மாத்திக்கலாம். பாருங்க, 1 2 3 4. அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன மாத்திக்கலாம்? என்னன்னு மாத்தலாம். அடுக்குல எல்லாமே 2 இருக்கு, அந்த 2 அப்படியே வந்துடும். எல்லா உறுப்பு கூட +1 இருக்கு, அதனால +1. இங்க இருக்கக்கூடிய எண்ணுன்றது என்ன அப்படின்னா இயல் எண்கள். எண்ணுன்றது இயல் எண்கள். அப்ப எண்ணுக்கு பதிலா நீங்க 1 பிரதிடுங்க. 1² 1 1 + 1 2 கரெக்டா வந்துருச்சா? அதுக்கு 2 பிரதிடுங்க. 2 இங்க 2 2² 4 4 + 1 5 கரெக்டா வந்துருச்சா? 3 பிரதிடுங்க. 3² பண்ணா 9 9 + 1 10 கரெக்டா வந்துருச்சு. அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான எண்ணாவது உறுப்பு. அடுத்தது 2வது பார்க்கலாமா? பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 0 1/2, அதுக்கடுத்து 2/3 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதுவோமா? என்னன்னா 0/1, அதாவது பகுதி மேல 1க்கு அர்த்தம் 1/2, அதுக்கடுத்து 2/3, எக்ஸெட்ரா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்க, ஏஎன் ஈக்குவல் டு, பாருங்க பகுதியில பாருங்க 1 2 3 இருக்கா? 1 2 3 இயல் எண்கள். அப்ப என்ன செஞ்சலாமா? இந்த இடத்துல என்னன்னு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இங்க 0 1 2 3. அப்ப பாருங்க, இதை விட 1 கம்மியா இருக்கு. எதை விட? பகுதியை விட தொகுதி 1 கம்மியா இருக்கு. இங்க 1, இங்க 0. 2 விட 1 கம்மி, 3 விட 1 கம்மி. அப்ப பகுதியில என்ன இருக்கு? இயல் எண்கள் இருக்கு. அதை விட 1 கம்மியா இருக்கு எங்க? தொகுதியில. புரியுதா? பாருங்க, 1 2 3னா எண் போட்டோம். பகுதியை விட தொகுதி 1 கம்மியா இருக்கு. அப்ப பகுதி எண், அதோட 1 கம்மியா இருக்கு. அதனால 1 மைனஸ் பண்ணிட்டோம். இதுல இருக்க எண் அப்படி என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். நீங்க என்ன நம்பர் பிரதிட்டு பாருங்க. எண்ணுக்கு பதிலா 1 1 - 1 0 0/1 0. அதுக்கு அடுத்தது 2 பிரதிடுங்க. 2 - 1 1/2 கரெக்டா வந்துடும். சரியா? 3வது பார்க்கலாமா? பாருங்க, 3வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 3 8 13 18 எக்ஸெட்ரா. என்ன செய்யலாம்? கொஞ்சம் மாத்தி எழுதுவோம். விச் இம்ப்ளைஸ் என்ன செய்யலாம்னா, இதை பாருங்க 5 - 2ன்னு எழுதலாமா? எல்லா 5 மடங்கை விட 2 கம்மியா இருக்கு. பாருங்க, 5 விட 2 கம்மி, 10 விட 2 கம்மி, 15 விட 2 கம்மி, 20 விட 2 கம்மியா இருக்கா? அப்ப இது 5 - 2ன்னு எழுதலாம். இந்த 8 10 - 2ன்னு எழுதலாம். இந்த 13 எப்படி எழுதலாம்? 15 - 2ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது இதை எப்படி எழுதலாம்? 20 - 2ன்னு எழுதலாம். அப்படி போய்கிட்டே இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் மாத்த போறோம். பாருங்க, எப்படி எழுதலாம்னா, இந்த 5 5 1 5 - 2ன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, 10 I2 10 எழுதிக்கலாம். இந்த -2 அப்படியே வரட்டும். 15 I3 15ன்னு எழுதலாம். -2 அப்படியே வரட்டும். 20 I4 20ன்னு எழுதலாம். இந்த -2 அப்படியே வரட்டும். எக்ஸெட்ரா. முடிஞ்சுதா? இப்ப பாருங்க, நம்ம எண்ணாவது உறுப்பு ஈஸியா எழுதலாம். பாருங்க, எண்ணாவது உறுப்பு ஏஎன் ஈக்குவல் டு, ஒவ்வொரு உறுப்புலையும் 5 5 5 இருக்கு. அதனால 5 நம்ம அப்படியே போட்டுடலாம். அதுக்கு அடுத்து பாருங்க, 1 2 3 4 இருக்கா? அந்த 1 2 3 4 வந்தாலே அது என்னது? இயல் எண்கள். அப்ப இயல் எண்கள் என்ன செஞ்சிடும்? நம்ம எண்ணு நம்ம போட்டுக்கலாம். எல்லா உறுப்புலையும் -2 -2, அந்த -2 இங்க எழுதிருக்கு. அவ்வளவுதான். இதான் என்னது? எண்ணாவது உறுப்பு. இதுல இருக்கக்கூடிய எண் என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர், இயல் எண்கள். உங்களுக்கு சந்தேகமான பிரதிடுங்க. இயல் எண்கள் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1ல ஸ்டார்ட் ஆகும். இங்க எண்ணுக்கு பதிலா 1. அப்போ 4 5 5, 5ல 2 கழிச்சா 3 கரெக்டா வந்துருச்சா? அதுக்கு 2 பிரதிடுங்க. 2 2 10, 10ல 2 கழிச்சா 8. 3 பிரதிடுங்க. 3 5 15, 15ல 2 கழிச்சா 13 கரெக்டா வந்துருச்சா? இதான் என்னது?
நமக்கு தேவையான எண்ணாவது உறுப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.